ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்க போகிறது, இந்த மந்த் ஆல்ரெடி நான் வந்து கிராசரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில். எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி இல்லை. அதனால் நான் வேறு ஆப்ஷன் சூஸ் பண்ணி நான் ஆவடியில் போய்ட்டு நான் டெலிவரி வந்து வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆச்சு, எனக்கு டெலிவரி கொடுத்துருந்தாங்க. அதே போல் இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா நான் போட்டு விட்டுருக்கேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 2500 ருபீஸ் வந்து செலவாக இருந்தது. இப்போயும் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 2500 ருபீஸ் செலவாக இருக்குது. ஒன்றுமே இல்லை, 2 பேர் தான். ஆனால் அத்தியாவசிய அந்த பொருட்கள் வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வாங்குறப்பவே பார்த்திங்கன்னா 5000 ரூபாய் வந்து வந்துடுச்சு. மேபி அடுத்த மாதம் மளிகை சாமானில் வந்து கம்மியாக சான்சஸ் இருக்குது. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து விலை அதிகமாக இருக்குது, எல்லாமே தேவைப்படுது, வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக இதை விட ஒரு 1000 ரூபாய் ஒரு 2000 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குற மாதிரி வரும். ஸோ குறைஞ்சது ஒரு 1000 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குற மாதிரி வரும். ஏன்னா எம்ஆர்பி ரேட்டுக்கு கொடுப்பாங்க, இல்லைனா ரொம்ப கம்மி டிஸ்கவுண்ட்டில் தான் கொடுப்பாங்க. பட் இந்த ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்தவரை எனக்கு இந்த டிஸ்கவுண்ட்லாம் கொஞ்சம் வந்து அஃபோர்டபுளாக இருக்குன்றதுனால நான் சிரமம் பார்க்காம நான் அவ்வளோ தூரம் வந்து போயிட்டு நான் வந்து அந்த சுமையை வந்து நான் சுமந்து வந்துகிட்டு இருக்கேன். ஸோ நான் இந்த வாட்டி நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸு. அதில் பார்த்தீங்கன்னா லாங் கிரெயின் வந்து நான் இந்த வாட்டி வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அரிசி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதோட எம்ஆர்பி எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விலை அதிகமாக தான் இருக்கும். நமக்கு 5 கிலோ பேக்கெட் வந்து 462 ரூபாய் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இந்த பச்சரிசி. ஸோ இந்த பச்சரிசி கூட பார்த்தீங்கன்னா நான் 5 கிலோ பேக்கெட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ரேட்டு நமக்கு 331 ருபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இட்லி அரிசி வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோ நான் வாங்கியிருக்கேன். ஸோ இட்லி அரிசி வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோ 257 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. ஸோ எல்லாமே எம்ஆர்பி வந்து கூட தான் இருக்கும். பட் நமக்கு வந்து கொஞ்சம் கம்மி பிரைஸில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த சிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 27 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஹார்பிக் வந்து இது ஹார்பிக் கிடையாது, பட் அந்த ஃப்ளிப்கார்ட்டோட ஓன் பிராண்டுன்னு நினைக்கிறேன். பட் இது வந்து விலை கம்மியாக இருக்குது. ஸோ 140 ரூபாய்க்கு 2 வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டிஷ்வாஷர் அந்த டப்போடு இருக்குது. அதாவது விம்மு அந்த சோப்பு அந்த டப் கூட அந்த ஸ்க்ரப்பரும் ஃப்ரீயாக தராங்க. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 54 ரூபா. அந்த ஸ்க்ரப்பரே 10 ரூபா இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு 2-3 மாதம் வந்து உழைக்கும். அதனால் நான் இதை வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த டப்புக்குள்ளேயே அந்த சோப்பு வந்து கரைஞ்சி இருக்கும். ஸோ அது எல்லாமே தனித்தனியாக வேஸ்ட்டாக போகாமல் நல்லா இருக்கும்ன்றதுனால இந்த டப்பு வந்து நான் வாங்கியிருக்கேன். இது 54 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்கேட்டில் 3 வந்து இருக்கும், 200 கிராம்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 283 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் மென் நினைக்கிறேன். ஸோ 2 பேருமே யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இது ட்ரெஸ்ஸுமேன்றது நல்ல பிராண்டு தான். பட் டிஸ்கவுண்ட் வந்து நல்லாவே கொடுத்துருந்தாங்க. அதனால் நான் அதில் வந்து வாங்கியிருக்கேன். இது 221 ருபீஸ்க்கு கிடச்சிது. இந்த கிளினிக் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அம்மாவுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க 1 ரூபா பேக்கெட் தான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு பதிலாக சரி இதை வந்து வாங்கி கொடுக்கலாமே சொல்லிட்டு நான் இதை வாங்கி கொடுத்தேன். ஸோ இந்த கிளினிக் ப்ளஸ் பொறுத்தவரை 106 ரூபா தான். ஸோ எனக்கு கிளினிக் ப்ளஸ்லாம் போட்டால் நிறைய பொடுகு வருது, என்னன்னு தெரியல. அதனால தான் நான் ட்ரெஸ்ஸுமே வந்து சூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து 106 ரூபா தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா. ஸோ நல்லெண்ணெய் இது இந்த மாதிரி 1/2 லிட்டர் இந்த பாட்டில் வாங்கிக்கிட்டால் நல்லது. ஸோ இந்த இது வந்து ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ இதோட ரேட் வந்து 169 ரூபாய்க்கு கிடச்சிது. இப்போ நெக்ஸ்ட் பான்சி ரவை எப்பயும் வாங்குற மாதிரி நான் 1 கிலோ பேக்கெட் வந்து போட்டு விட்டுருந்தேன். இது 49 ரூபாய்க்கு கிடச்சிது. ஸோ எப்பயும் வாங்குற மாதிரி இந்த 1 கிலோ பால் பவுடர் வந்து வாங்கியிருக்கேன். இது 296 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. இது மேபி வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து இந்த வாட்டியும் வந்து கம்மியாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ மார்ச் 2024 தானே, அதனால் பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக கொடுக்குறாங்க. 296க்கு கிடச்சிருக்கு. போன வாட்டி இதை விட கம்மியாக நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை கூட்டிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை. ஸோ வேர்க்கடலை வந்து பார்த்தீங்கன்னா 81 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ பேக்கெட்னு நினைக்கிறேன். ஸோ 81 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் இது பார்த்தீங்கன்னா 9 ரூபாய், இது பார்த்தீங்கன்னா 1 ரூபி. இது வந்து லாட்டி சாக்கோ பை தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா காப்பி தூள். இது வந்து 9 ரூபாய், இது வந்து 1 ரூபா. ஸோ இந்த எல்லா ஐட்டம்ஸும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2500 ருபீஸ்க்கு நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.